வணக்கம் நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. கர்நாடகால அருண் வார்னேக்கர்ங்கிற ஒருத்தர் பிரதமர் மோடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. காளிக்கு ரத்த தானம் கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா தவறுதலா அவரோட விரல அவரு வெட்டிக்கிட்டாரு. இவர் பிஎம் மோடி மேல எவ்வளவு பைத்தியமா இருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி இவரு மோடிக்காக அவரோட வீட்டிலேயே ஒரு கோயிலை கட்டி இருந்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவர் மட்டும் கிடையாது. இந்த லேடிஸ பாருங்க. பிஜேபில இருந்து நாய் நின்னா கூட நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். அது உண்மைதான். பிஜேபி சார்பா நாயை நிக்க வச்சா கூட நாங்க ஜெயிக்க. இது உங்களோட மூட நம்பிக்கை தானே? இல்ல, இது பக்தி. மூட நம்பிக்கை கிடையாது. நாங்க பக்தர்கள். ஒருவேளை சிலிண்டர் 5000 ரூபான்னு வித்தா கூட நாங்க 5000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குவோம். 500 ரூபாய் கொடுத்து கூட பெட்ரோல் வாங்குவோம். ஆனா மோடி தான் திரும்ப வரணும். 5000 ரூபாய் கொடுத்து சிலிண்டரையும் 500 ரூபாய் கொடுத்து பெட்ரோலையும் வாங்க அவங்க தயாரா இருக்காங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க மோடியால விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஆனாலும் ஓட் மோடிக்கு தான் போடுவாங்களாம். ஒரு ஆள் பிஜேபி சப்போர்ட்டரை சேலஞ்ச் பண்றாரு. மோடியோட ஒரு அச்சீவ்மெண்ட்டையாவது சொல்றாரு. அதாவது என்னன்னா, பிஜேபி பண்ண ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க பிஜேபி ஓட் போடுவோம். அந்த பிஜேபி சப்போர்ட்டர் கிட்ட இதுக்கான எந்த ஒரு பதிலுமே இல்ல. மோடியோட அன்பை நிரூபிக்கிறதுக்காக அவரு தன்னோட பேண்ட கலட்டுறதுக்கு கூட தயாரா இருக்காரு. 40-50 பேருக்கு முன்னாடி நான் சேலஞ்ச் பண்றேன். இவன் அண்டர்வேர் கிழிஞ்சிருக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பேண்ட் கழட்டி செக் பண்ணி சொல்றாரு. அப்படி நீ பண்ண பிஜேபிக்கு ஓட் பண்ணுவியா? பார்க்கலாம். நான் பார்க்கறேன். சரி பார்க்கலாம். சொல்லுங்க சீக்கிரம். யூடியூப் ரிப்போர்ட்டர் பிரவீன் கௌதம் ஒரு முறை கிரவுண்டுக்கு போய் ஒரு அங்கிள் கிட்ட இன்ஃப்ளேஷனை பத்தி கேட்கும்போது அதுக்கு நான் பனியன் போறதை நிறுத்திட்டேன்னு அவரு சொன்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணும் அதிகம் இல்ல. இப்ப நான் 10 வருஷமா பனியனே போடுறதுல பாருங்க. பெட்ரோல் விலைவாசியை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் மோட்டார் வாகனத்துல போக கூடாது, சைக்கிள்ல போகணும்னு சொல்றாரு. அப்ப பொதுமக்கள் பைக்ல போக கூடாதா? சைக்கிள்ல போகணும். சில பேர் பனியன் போடுறதை விட்டுட்டாங்க. ஒரு சிலருக்கு அண்டர்வேர் கிழிஞ்சிருச்சு. மக்களுக்கு தெரியும் டெமோக்ரஸி ஆபத்துல இருக்குன்னு. ஆனாலும் சில பேருக்கு தங்களோட ஓட்டை மாத்திக்கிறதுல விருப்பமே கிடையாது. அப்பவும் ஓட் மோடிக்கு தான் போடுவாங்க. மோடி சப்போர்ட்டர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அரசாங்கம் எப்படி சொல்லுதோ அப்படிதான் நடந்துப்பீங்களா? மூளையை பயன்படுத்த மாட்டீங்களா? நாம படிச்சுட்டா மட்டும் மூளை உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. அதாவது சில மக்கள் தங்களோட மூளையை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு நேரம் சிரிப்பு வந்திருக்கும். இதெல்லாம் கேட்க ஃபன்னியா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா நாட்டுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களை குருட்டு பக்தர்கள்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சில நாளா நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறத நிறுத்திட்டேன். இவங்க நம்ம நாட்டோட மக்கள். ஒருவேளை இவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னா, இவங்களை வளர்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிக்கணும். மகாத்மா காந்திஜி சொன்ன மாதிரி சமூகத்துல எந்த டிவிஷன்ஸும் இருக்க கூடாது. இந்து முஸ்லிம்னு நடுவுல வித்தியாசம் இருக்க கூடாது. பிராமின் தலித்னு வித்தியாசம் இருக்க கூடாது. குருட்டு பக்தருக்கும் லிபரலுக்கும் நடுவுல வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நாம எப்பவும் யுனைட்டடா தான் இருக்கணும். நம்ம இவங்களை கிண்டல் பண்றதுனால அவங்க யாரும் திருந்த போறதில்ல. அதனால இவங்க எப்படி அடிமைகள் ஆனாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். இந்த மாதிரி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணது உண்மையிலேயே யாருன்னு தெரியுமா? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. நீங்க கேட்கறது சரிதான். ஒருவேளை கோடி மீடியா டிவி ஆங்கர்ஸ்க்கும் கோடி யூடியூபர்ஸ்க்கும் உங்க கிரெடிட்ஸை திருடின மாதிரி தெரியலாம். அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் போய் சேர்ந்தாகணும். ஆனா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இதுதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. வாட்ஸ்அப்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த விளையாட்டு உண்மையில பார்த்தோம்னா இது வேற லெவல்ல இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. இந்த கதையை நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லனா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. அதாவது நம்ம நாட்டோட சுதந்திரம் 99 வருஷம் லீஸுக்கு கிடைச்சிருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாட்டோட சுதந்திரத்தை 99 வருஷம் நாங்க லீஸுக்கு வாங்கியிருக்கோம். உங்களால முடிஞ்சா நீங்க முழு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும்ல. எதுக்காக லீஸுக்கு எடுத்தீங்க? 99 வருஷம் லீஸா? ஆமா, நம்மளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 99 வருஷம் லீஸுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்தியாக்கு கம்ப்ளீட்லி சுதந்திரம் கிடைக்கல. இவங்க பிஜேபியோட இளைஞர் அணி பொலிட்டிஷியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆப்வியஸ்லி வாட்ஸ்அப்ல இருந்துதான். இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ரொம்பவே ஆழமான விஷயம். இங்க அனுப்பப்படுற பல விஷயங்களோட மெசேஜஸ் எல்லாம் பெரும்பாலும் போலியானது மட்டும் கிடையாது. ஆனா அதை விட 10 மடங்கு ஆபத்தானதும் கூட. இது ஒரு பெரிய மாஃபியா. மக்களோட மைண்ட பிரெயின் வாஷ் பண்றதுக்காக இங்க ஒரு பெரிய கூட்டமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இதை எப்படி பண்றாங்கங்கறத நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கோதி மீடியாவை கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப் எதுக்காக 10 மடங்கு ஆபத்தானது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிம்பிளான காரணம் தான். கோதி மீடியா ஆங்கர்ஸுக்கு போலீஸ் கேசஸ் எஃப்ஐஆர்னாலே பயம்தான். இந்த நியூஸ் 18 ஆங்கர் அமன் சோப்ராவை பாருங்க. இவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் புத்தி இல்லாத மனுஷன். இவரோட பேர் என்னன்னா அமன், அதாவது சாந்தி உள்ள மனுஷன். ஆனா இவருக்கு தப்பான செய்திகளை பரப்புனதுக்காக NBDSA நிறைய நோட்டீஸ்களை கொடுத்திருக்காங்க. இவருக்கு மேல ஃபைனும் கொடுத்திருக்காங்க. இவரோட பாஸான முகேஷ் அம்பானியோட பேரை இவர் நாசமாக்கிட்டு இருக்காரு. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி விஷயத்துல இவர் எதுக்காக முன் வர்றதில்ல? ஏன்னா இவருக்கு எஃப்ஐஆர் பார்த்தா பயம். ராஜஸ்தான்ல கோயிலை டெமாலிஷ் பண்ணதை பத்தி அமன் சோப்ரா ஃபேக்கான நியூஸை பரப்புனாரு.
இந்த ப்ரோக்ராம்ல இவர் என்ன சொன்னார்னா, ஜஹாங்கீர்பூரில பள்ளிவாசலோட கேட்ட புல்டோசரை வச்சு இடிச்சாங்க. ராஜஸ்தான்ல அப்ப அரசாங்கத்துல இருந்த காங்கிரஸ் பழி வாங்கறதுக்காக ராஜஸ்தான்ல ஒரு கோயிலை உடைச்சதா சொல்றாங்க. இதே பொய்யை தான் பிஜேபி ராஜஸ்தானும் பரப்புனாங்க. சில மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் இந்த விஷயத்தை ஃபேக்ட் செக் பண்ணி பொய்ன்னு நிரூபிச்சாங்க. இதுல குவின்ட்டு ஒன்னு. உண்மையிலேயே இந்த கோயிலை ஏற்கனவே உடைச்சிருந்தாங்க. அப்போ முனிசிபாலிட்டியில பிஜேபி மெம்பர் தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வெளியே வரும்போது பிஜேபி ராஜஸ்தான் அவங்க ட்வீட்டை டெலிட் பண்ணிடுறாங்க. ஆனா அமன் சோப்ராக்கு எதிராக 3 எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சு. மதத்தோட பேரை சொல்லி மக்களை தூண்டி விட்டதாகவும் கம்யூனல் ஹார்மோனி டிஸ்டர்புக்காகவும் ராஜஸ்தான் போலீஸ் அமன் சோப்ராவை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தாங்க. அப்புறம் யூபி போலீஸ் இதுல தலையிட்டதுக்கு அப்புறமா எப்படியோ அவர் இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து. அர்னாப் கோஸ்வாமிக்கும் இதே நிலைமை தான். நீங்க இந்த செய்தியை கேட்டிருந்திருப்பீங்க. மகாராஷ்டிரால இருக்க பால்கர்ல 2 சாதுக்களும் அவர் கூட இருந்த ஒருத்தரும் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, சோசியல் மீடியால அவங்கள சைல்டு கிட்னாப்பர்னு வதந்திய பரப்புனதுனால தான். இதுக்கப்புறம் போலீஸ் 101 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில ஒரு பொய்யான மெசேஜை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த வதந்தி என்னன்னா, அந்த சாதுக்களை கொன்னது முஸ்லிம்ஸ் தான் சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹோம் மினிஸ்டர் இருந்த அனில் தேஷ்முக் இந்த கேஸை கிளாரிஃபை பண்ணி என்ன சொன்னார்னா, இவங்க அரெஸ்ட் பண்ண 101 பேர்ல ஒருத்தர் கூட முஸ்லிம் இல்ல. ஆனா இந்த பொய்ய ரிபப்ளிக் டிவி ரிப்போர்ட்டர் அர்னப் கோஸ்வாமி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இதை அவங்க டிவில பரப்புனாங்க. 2 ஹிந்து சாதுஸ கொன்னு இருக்காங்க. உங்க காவி உடைய அணிஞ்சிட்டு இருந்ததுனால அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மதம் சார்ந்தது இல்லன்னு சொல்றீங்க. ஏதாவது அர்த்தத்தோட தான் பேசுறீங்களா? இதோட விளைவா என்னன்னா, அர்னபுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அதே மாதிரி அமிஷ் தேவ்கனோட கதையும் இதேதான். நியூஸ் 18ஓட இன்னொரு ஆங்கர் சோஃபி செயின்ட் குவாஜா மொய்தீனுக்கு எதிராக ரொம்ப தப்பான வார்த்தைகளை இவர் பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அப்பாலஜியை கூட ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல ஆக்சுவலி நான் அலாவுதீன் கில்ஜியை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா பை மிஸ்டேக் வாய் தவறி குவைஜா மொய்தீன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல இவருக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் இவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும்னு கூட சொல்லியிருந்தாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா, சுதீர் சௌத்ரி. இவர் ஜி நியூஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நான்சென்ஸான ஃப்ளோ சார்ட் வாட்ஸ்அப்ல பரவிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி நிறைய விதமான ஜிகாத் நடக்குங்கிற ஒரு பொய்யான விஷயம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஹார்ட் ஜிஹாத், சாஃப்ட் ஜிஹாத், கட்டர் ஜிஹாத், கருத்தியல் ஜிஹாத், எக்கனாமிக் ஜிஹாத், ஹெல்த் ஜிஹாத், ஹிஸ்டரி ஜிஹாத், மீடியா ஜிஹாத். சுதீர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வந்த பொய்ய டிவில காட்டணும்னு முயற்சி பண்ணாரு. ஆனா இதோட விளைவா இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. கோதி மீடியா ஆங்கர்ஸ் அவங்க தரப்புல இருந்து பொய்யான செய்தியை பரப்புறதுக்கு முழு முயற்சி பண்றாங்க. சமூகத்தோட வெறுப்பை சம்பாதிக்க பாக்குறாங்க. ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுக்கான பலனை சொல்றாங்க. விலைவாசிக்கு அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்றாங்க. ரூபாயோட மதிப்பு இழந்திருக்குன்னா இதுல நஷ்டமும் இருக்கு, லாபமும் இருக்கு. வேலையின்மைக்கு இளைஞர்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. பொதுமக்களை இழிவா பேசுறாங்க. விவசாயிகளை காலிஸ்தான்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்துக்கு அப்புறமும் இவங்களால வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு இணையா வர முடியாது. ஃபேக்ட் செக், எஃப்ஐஆருக்கு எதிரான பயம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில ஆபத்தான மாஃபியாவை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஒருவேளை அதை நீங்க பொய்யான ஃபேக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான விஷயம் என்னன்னு மெசேஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அவங்க சிம்பிளா சொல்லுவாங்க, ஓ அப்படியா, எனக்கு வேற யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ எத்தனை 1000 வாட்டி எத்தனை லட்சம் வாட்டி ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. முதல்ல அந்த மெசேஜை யார் அனுப்புனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப யார் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க? ஒருவேளை அரசாங்கம் அதை ட்ராக் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்சு அவங்க மேல கேஸ் எடுக்க முடியும். இதே மாதிரி கர்நாடகால 32 வயசு கால் சென்டர் எம்ப்ளாயி ஆசாம 50 பேர் சேர்ந்து கொன்னுட்டாங்க. ஏன்னா அப்ப வாட்ஸ்அப்ல ஒரு பொய்யான மெசேஜ் ஃபார்வர்ட் ஆச்சு, அதாவது ஒரு சைல்டு கிட்னாப்பர்னு. பால்கர் கேஸ்ல நடந்த அதே மாதிரி தான் இங்க அரசாங்கமும் போலீஸும் ஆக்ஷன் எடுத்ததுனால இந்த பாவத்துக்கு காரணமான 50 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மெசேஜ் யார் அனுப்புனாங்கன்னு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆச்சோ அந்த குரூப்போட அட்மினையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் நினைச்சதுன்னா இந்த பொய்யோட ஃபேக்டரியை உடனடியா க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா மழை அதை அணைச்சிரும். ஆனா நெருப்பு மழையே பெஞ்சதுன்னா அதை யாரால அணைக்க முடியும்? ஆனா இந்த வாட்ஸ்அப் மாஃபியாவை நடத்துறதே பிஜேபி ஐடி செல்லா இருக்கும்போது அப்ப பிஜேபியோட அரசாங்கம் எப்படி அதை நிறுத்த போறாங்க? சிங்கப்பூர் நியூஸ் சேனல் ஒரு டாக்குமெண்ட்ரியை ரீசெண்டா எடுத்தாங்க. அதுல அவங்க பிஜேபியோட ஐடி செல்ல ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. என்னோட பேர் அனில்குமார். நான் பிஜேபி ஐடி செல்ல வேலை பார்க்குறேன். எங்களுக்குள்ள ஒரு டீம் இருக்கும். நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். எங்களோட மெயின் வேலை என்னன்னா அவங்கள டீஃப்ரேம் பண்ணுறது தான். யார் அப்லோட் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் போய் அவங்கள டீஃப்ரேம் பண்ணுவோம். இந்த மாஃபியாவை நேரடியா மேல இருந்தே ஆபரேட் பண்றாங்க. சமீபத்துல ஒரு பொய்யான ப்ரொபகேண்டா மூவி கேரளா ஸ்டோரின்னு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா 32,000 பெண்கள் கேரளால இருந்து போய் ISISல சேர்ந்துட்டாங்கன்னு. நான் இந்த விஷயத்த ஒரு வீடியோவாவே பண்ணிருக்கேன். அதோட ப்ரொபகேண்டாவை டீபங்கும் பண்ணிருக்கேன். இந்த பொய்யை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை தயாரிச்சவங்க அவங்களே சொல்லியிருக்காங்க, கிளைமை பேக்கப் பண்றதுக்கு எந்த சோர்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 32,000ங்கிறது பொய்யான நம்பர். அதுல உண்மையான நம்பர் வெறும் 3 மட்டும்தான்.
சுப்ரீம் கோர்ட்டும் பிலிம் ப்ரொடியூசருக்கு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் வரணும், அப்புறம் அந்த டிஸ்க்ளைமர்ல இது ஒரு ஃபிக்ஷனலைஸ்டு வெர்ஷன் சொல்லணும். ஏன்னா இந்த கதை உண்மையான கதையே கிடையாது. ஆனா பிரதமர் மோடி இந்த பொய்யான வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ப்ரொபகேண்டாவை அவரோட எலெக்ஷன்ஸ்க்காக ப்ரோமோட் பண்ணி தீவிரவாதிகளை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்க. கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படத்தை பெரிய பேசும் பொருளாக்கி இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப மோடி கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கோங்க. ஏன்னா நீங்க நடந்துக்கிறத பார்த்து எங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட் வருது. ஆனா இந்த படத்தை தூர்தர்ஷன்ல கூட ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் கூட ஒரு ஸ்பீச்ல தன்னை பத்தி தானே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்படி தங்களோட ஐடி செல்லால பொய்ய கூட உண்மை மாதிரி பரப்ப முடியும்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு என்ன செய்தி வேணுமோ அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைச்சீங்கன்னா அது நல்ல செய்தியா இருக்கட்டும் இல்ல கெட்ட செய்தியா இருக்கட்டும், அது உண்மையா இருக்கட்டும் இல்ல பொய்யா இருக்கட்டும், எங்களால இத பரப்ப முடியும். சொல்ல போனா எங்க வாட்ஸ்அப் குரூப்ல இப்போ 32 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன செய்தி வேணாலும் நாங்க பரப்புவோம். ஒருவேளை பிரதம மந்திரி மோடியும் அமித்ஷாவுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எதுக்காக நிறுத்த போறாங்க? இந்த மாஃபியாவை யாரும் தடுக்காததால இது ஒரு அரக்கனாவே மாறிடுச்சு. சமயத்தை வீணடிக்காம வாங்க இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் மாஃபியாவுக்கு மெயின்லி 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் ஹிந்துக்களை தான் அவங்களோட டார்கெட்டா வைக்கிறாங்க. அதை ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நாட்டை ஆள போற யாருக்காச்சும் இந்த நாட்டை டிக்டேட்டர்ஷிப் ஆக்கணும்னா அப்ப அந்த நாட்டுல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நாட்டுல இருக்கிற அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஆளுங்களை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி ஆகணும். ஜெர்மன் டிக்டேட்டர் ஹிட்லர் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அவர் எத்னிக் ஜெர்மன் ஆரியன்ஸை டார்கெட்டா பார்த்தாரு. அவங்க தான் அந்த சமயத்தோட மெஜாரிட்டி கம்யூனிட்டி. இவங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக ஜூஸுக்கு எதிராக ஒரு பொய்யான பயத்தை ஏற்படுத்தினார். இவர் என்ன சொன்னார்னா, ஜூஸால நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டார். பாகிஸ்தான் டிக்டேட்டரை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க, ஜியா உல்-ஹக். பாகிஸ்தானோட மெஜாரிட்டி கம்யூனிட்டி சுன்னி முஸ்லிம்ஸ் தான். அவங்கள தான் டார்கெட்டா வச்சாங்க. வெறுப்பை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஷியா முஸ்லிம்ஸ், அப்புறம் அஹமதியா முஸ்லிம்ஸை எதிர்த்து மெஜாரிட்டி கம்யூனிட்டியை மதத்தோட பேரை சொல்லி தூண்டி விட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. பிஜேபியோட ஐடியாலஜிக்கல் ரோல் மாடல்ஸ் சவார்கர், கோல்வாக்கர் மாதிரியான ஆளுங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலயே இவங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன், எப்படி இந்த 2 ஆட்கள் ஹிட்லரோட செல்ஃப் டிக்ளேர் ஃபேன் பாய்ஸா இருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ், ஜெயின்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட் எல்லாருமே ஹிந்துஸ் தான். இதுல கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் எக்ஸ்க்ளூடடா இருந்தாங்க. சார்வார்கர், கோல்வாக்கருக்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. அவங்களுக்கு மனுஸ்மிருதி புக்குனா ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கு நிறைய கேஸ்டிஸ்ட் விஷயங்களால நிறைஞ்சிருக்கும். நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கின டாக்டர் BR அம்பேத்கர் இந்த புத்தகத்தை எரிச்சாரு. வாட்ஸ்அப்போட இந்த மாஃபியா ஹிந்துக்களை டார்கெட் பண்ணாங்க, பிரெஃபரபிளி அப்பர் கேஸ்ட் ஹிந்து மக்கள். இப்போ பிரெயின் வாஷ் பண்ற அந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் டிபார்ட்மெண்ட் என்னன்னா ரேஷியல் ஆர் ரிலிஜியஸ் பிரைட். ஒரு சாதாரண மனுஷனை தூண்டுறதுக்கு ஆரம்பத்துல இருந்து வெறுப்பான மெசேஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆரம்ப கட்ட மெசேஜஸ் பிரைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க வலையில நீங்க மாட்டுவீங்க. உங்க மதத்தை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டே ஆகணும்னு தோண வைப்பாங்க. பாருங்க, ஹிந்துக்கள் எல்லாம் எவ்வளவு பெருமை வாய்ந்தவங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட இதிகாசம் உலகத்திலேயே பெருமை வாய்ந்த இதிகாசம். அதோட நம்ம கலாச்சாரம் உலகத்தோட சிறந்த கலாச்சாரம். டிபார்ட்மெண்ட் நம்பர் 2, விக்டிமைசேஷன் ஆர் செல்ஃப் பிட்டி. ஒன்ஸ் உங்களுக்குள்ள கர்வமும் ஈகோவும் முழுசா இறங்கினதுக்கு அப்புறம் அப்ப உங்களை அவங்க விக்டிமா மாத்துவாங்க. உங்களுக்கு சில மெசேஜஸ் வரும், அதுல என்ன இருக்கும்னா எப்படி பல நூற்றாண்டுகளா ஹிந்துஸ் தாக்கப்பட்டுட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய விக்டிம்னு. 1000 வருஷங்களா இந்த ஆளுங்க நம்மள எழுந்து நிக்கவே விடல. ஒருவேளை இதெல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்மள தாக்கிறதுக்காக வர்ற அடுத்ததுதான் டிபார்ட்மெண்ட் நம்பர் 3, யூ ஆர் இன் டேஞ்சர். உங்க மேல பல நூற்றாண்டுகளா தாக்குதல் மட்டும் கிடையாது, நீங்க இன்னமும் ஆபத்திலேயே தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பொய்யான மெசேஜஸ் அவங்கள போய் சேரும். இங்க பாருங்க, உங்களை வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கொன்னுடுவாங்க. அங்க பாருங்க, அங்க என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல பாருங்க சாதுக்களை எப்படி கொன்னுட்டாங்கன்னு. ஏதோ ஒரு நாள் இது உங்களுக்கும் நடக்கும். இப்படி எல்லாம் பண்றவங்க யாரு? அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், காலிஸ்தானியர்கள். யாரெல்லாம் ஆன்டி பிஜேபியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸ், இடதுசாரிகள், சின்ன சின்ன கேங்ஸ், ஜார்ஜ் சோரஸ், பாகிஸ்தான், சைனா, USA, ரஷ்யா, எல்லா இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் இதெல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. நீங்க எல்லாரும் ஆபத்துல இருக்கீங்க. பயத்தை உங்களுக்குள்ள நிரப்புனதுக்கு அப்புறம் உங்களை அந்த பயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வருவாங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் 4, மோடியோட கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. யார் உங்களை காப்பாத்த போறாங்க? மோடிஜி வந்துதான் உங்களை காப்பாத்துவாரு. மோடிஜி தான் நம்மளோட லார்ட் அண்ட் சேவியர். வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்களையே நம்ப வச்சிருவாங்க. அதாவது மோடி சாதாரண மனுஷனே கிடையாது. இவர் கிருஷ்ணரோட அவதாரம், ராமரோட அவதாரம். எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த 3rd and 4th
டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரை விட ஆக்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும். ஒருவேளை நீங்க இந்துக்களை காப்பாத்தணும்னா பிஜேபிக்கு ஓட் பண்ணுங்க. ஜஸ்டிபிகேஷன்ஸ்களை கரெக்ட் பண்றதுக்காக நிறைய பொய்களை அவங்க உருவாக்குவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த குரோனாலஜியை நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் நம்பர் 1, நீங்க ஹிந்துவோட மகான். டிபார்ட்மெண்ட் நம்பர் 2, நீங்க பல வருஷங்களா கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. டிபார்ட்மெண்ட் நம்பர் 3, நீங்க ஆபத்துல இருக்கீங்க. அதோட டிபார்ட்மெண்ட் 4, மோடியும் பிஜேபியும் தான் வந்து உங்களை காப்பாத்துவாங்க. உங்களை எப்பவுமே இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல பயணம் பண்ண வைப்பாங்க. அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு கவனிச்சு பாருங்க. அப்புறம் பிரைடோட எமோஷன், அரகன்ஸ், கோபம், அப்புறம் செல்ஃப் பிட்டி, அதுக்கப்புறம் வெறுப்பு, பயம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதை கேட்டதுக்கு அப்புறம் சாதாரண மனுஷன் மனதளவுல ஒரு அடிமை ஆயிடுறான். இதே விஷயம் தான் ஹிட்லரோட நேரத்திலயும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல வாட்ஸ்அப் கிடையாது. ஆனா எப்பவும் ரேடியோக்கள், படங்கள் மூலியமா இதே 4 டிபார்ட்மெண்ட்டை தான் மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக அவரும் பயன்படுத்தி இருக்காரு. முதல்ல அங்க இருந்த எல்லா ஜெர்மன் ஆரியன்ஸுக்கும் அவங்க ஜாதி எவ்வளவு பெருமை வாய்ந்தது, அதுல இருக்கவங்க எவ்வளவு பெருமை வாய்ந்த மக்கள், இது எல்லாத்தையும் விட பெரிய ஜாதியோட பியூரஸ்ட் ரேஸ்னு சொன்னார். ரெண்டாவது பாருங்க, இதுல நம்ம எவ்வளவு பெரிய விக்டிமா இருக்கோம்னு. நம்ம எக்கனாமி நாசமா போயிடுச்சு, நம்ம நாடு எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமானவங்க அந்த ஜூஸ் தான். மூணாவது, நீங்க ஆபத்துல இருக்கீங்க. பாருங்க, அந்த ஜூஸ் வந்து நம்மளோட நாட்டை அழிச்சிருவாங்க. அவங்க உங்க வீடுகளிலே புகுந்து உங்களை கொன்னுடுவாங்க. அதோட 4வது, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், நம்ம சுப்ரீம் லீடர் நம்மளை இருந்து காப்பாத்துவாரு. ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுளோட அவதாரம். அவர் எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்துவாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போட்டியா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலியமா உங்களை பிரெயின் வாஷ் பண்ண அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா சாட் ஜிபிடில போய் பாருங்க. ஹிட்லர் அவரோட நாட்டுல மெஜாரிட்டி கம்யூனிட்டியை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாரு. இதை கேட்டீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பதில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கவுண்டர் கொஸ்டின் கேட்டு பாருங்க. ஏன்னா சாட் ஜிபிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பெரிய டூலா இருக்கு. இந்த டூலை நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இத உங்க படிப்புக்காக, பிசினஸ்க்காக, வேலைக்காக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ரெட்டிப்பு வேகத்துல வேலையும் நடக்கும். நம்ம த்ரூராதில மாஸ்டர் சாட் ஜிபிடி கோர்ஸை பண்ணிருக்கேன். நீங்க இது வரைக்கும் இதை பார்க்கலன்னா நீங்க உங்க வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணலாம்னு டீடைல்டா நான் இந்த கோர்ஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க கூகுள் சர்ச்சை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பழைய காலங்கிறத. உங்க மைண்ட்ல எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் இதை முழுசா புரிஞ்சுக்கவும், உங்க வேலையில ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சாட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டூலா யூஸ் ஆகும். கூப்பன் கோட பயன்படுத்துங்க, WORK40. இதுல உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த கோர்ஸோட லிங்க் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லனா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க. நம்ம இப்ப டாபிக்கு திரும்ப வருவோம். ஒருவேளை இந்த ப்ராசஸ் எல்லாம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட ரெகுலர் டோஸ் மட்டுமே போதும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் காலையில வரும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சாயங்காலம் வரும். இந்த விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் யார் பனியன் போடலன்னா, யாரோட அண்டர்வேர் கிழிஞ்சா என்ன, பெட்ரோல் 500 ரூபாய் இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் 5000 ரூபாய் இருக்கட்டும், வேலை இல்லாம இருக்கட்டும், மணிப்பூர் எரியட்டும், ஹஸ்தேவ் காடுகள் அழியட்டும், லடாக்குக்கு ஆபத்து ஏற்படட்டும், விவசாயிகளுக்கு MSP கிடைக்காம போகட்டும். நம்ம நாட்டோட கடன் 205 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அரசாங்க ஸ்கூல்கள் நல்லா இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, என்ன வேணா நடக்கட்டும், ஓட்னா மோடிக்கு தான் போடுவேன். காங்கிரஸ் அவங்க மேனிஃபெஸ்டோல எவ்வளவு நல்ல விஷயங்களை வேணாலும் போடட்டும். பிஜேபி அவங்களோட மேனிஃபெஸ்டோல எவ்வளவு பொய்களை வேணாலும் சொல்லட்டும். அவங்க ஓட்டை கண்டிப்பா மோடிக்கு தான் போடுவாங்க. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் மாஃபியா அவனை மனசால அடிமையாக்கிடுச்சு. மோடியால மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும்னு அவங்கள நம்ப வைக்கிறாங்க. விஷயங்களை இன்னுமே ஆழமா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆதாரங்களோட சேர்த்து நாம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இந்த 4 டிபார்ட்மெண்ட்டை இன்னும் டீடைல்டா பார்க்க வேண்டியது இருக்கு. முதல் டைப்பை பார்க்க ஆரம்பிச்சோம்னா இதுல எந்த விதமா பொய்களை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க நாட்டிய சாஸ்திரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிரேட் பரத் முனியை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க பெரிய மேத்தமேட்டிஸ்டாவும் லிங்குவிஸ்டிஸ்டாவும் இருந்த ஆச்சாரியா ஹேம்சந்திர பத்தி படிக்க போறது கிடையாது. நாம மெகா ஆஸ்ட்ரானட் ஆரியபட்டா கிட்ட இருந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எந்த மெசேஜும் வராது. ஏன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஒருவேளை சயின்ஸை இந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம நாட்டோட மிகப்பெரிய பிசிஷியன் ரிஷி சாரக் ஷஹிதாவை எழுதினாரு. இது மூலமா நம்மளோட நாட்டை பெரிய மெடிக்கல் ரிசர்ச் சென்டரா மாத்த முடியும். ஆனா நாம இந்த விஷயத்த பண்ண மாட்டோம். மதத்தோட பேரை வச்சு பிரைட் ஃபீலிங் கொடுத்தாகணும். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில மெஜாரிட்டியா உங்களுக்கு மதத்தையும் இந்தியன் மைத்தாலஜி அப்புறம் ராஜாக்களோட கதைகளை கேட்கிற வாய்ப்பு கிடைக்கும். ராமாயணம், பகவத்கீதையில இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களுக்கு பரப்ப போறது கிடையாது. கடவுள் ராம் மாதிரி எப்படி ஹம்பிளா மாறணும்னு அப்புறம் கோவத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. வெறும் பிரைட் மட்டும்தான். அதனால வெறும் கோபமும் கர்வமும் மட்டும்தான் உங்களுக்குள்ள தூண்டப்படும். இதனால உங்களுக்கு பொய்யான மெசேஜஸும் அனுப்பப்படும். இதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வேதங்கள்ல எல்லாமே இருக்குன்னு. கொரோனா வைரஸ்க்கான கியூர் அவங்க கிட்ட இருக்கு. வேதங்கள்ல கேன்சருக்கான மருந்து அதுல இருக்கு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஹிந்துஸ் எல்லாம் டெஸ்ட் டியூப் பேபிஸை உருவாக்கி இருக்காங்க. எல்லாமே நம்மளோட ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கு. இத ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியும் நிரூபிச்சிருக்கு.
இந்த மாதிரி மெசேஜஸ் தான் அவங்க எல்லாம் அனுப்புவாங்க. ஒரு விஷயத்த கேட்க கூடாது, இது எந்த யூனிவர்சிட்டி, இதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்க கூடாது. ஆதாரத்தை கேட்டீங்கன்னா உங்களை ஆன்டி இண்டியன் சொல்லிடுவாங்க. இங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இவங்க சூடோ சயின்டிபிக் கிளைம்ஸை டீபங்க் பண்றாங்க, இந்த உண்மைகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பொய்யை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா வாட்ஸ்அப் மாஃபியா உங்களையும் ஆன்டி ஹிந்துன்னு முடிவு பண்ணிடும். லாலா ராம்தேவ் இவரு கொரோனில்ங்கிற பேர்ல இந்தியர்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளைக்குள்ள 69% நோயாளிகளுக்கு நெகட்டிவ் ஆயிரும். 7 நாளைக்குள்ள 100% நோயாளிகளுக்கு நெகட்டிவ் ஆயிரும். இவரோட தேன்ல சைனீஸ் சுகர் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரு தப்பான விளம்பரங்களை வெளியிடுறாரு, ஏன்னா அவரு பிஜேபியோட சைட்ல இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில அவங்களோட பிரைட தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அவங்கள அந்த வேலையையும் பண்ண வைக்கிறாங்க. ஆனா நல்லா படிச்ச ஹெப்டாலஜிஸ்ட் டாக்டர் ஏபி பிலிப்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்டேஷன் எம்பரிக்கல் எவிடன்ஸை பத்தி பேசினாங்கன்னா அவரு மேல ஆன்டி இண்டியன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஜக்கி வாசுதேவ் இவர் எந்த ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸையும் படிக்கலன்னு தைரியமாவே சொல்றாரு. புக்ல இருக்கிறத படிச்சுட்டு பேசினா அத பிளாகியரிசம்னு சொல்லுவாங்க. நான் எந்த புக்கும் படிக்கல. யாராவது இது புக்ல இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னா நான் புக்கை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் இன்னும் பகவத்கீதாவே படிக்கல. நான் நிஜமாவே படிக்கல. என்னோட தொலைநோக்கு பார்வை என்னை எப்பவும் தோக்க விட்டதில்ல. அதனால நான் ஸ்கிரிப்சர்ஸ் கிட்ட இருந்து தூரமாவே இருந்தேன். நான் எதையோ ஒன்னு படிச்சு என் அமைதியை கெடுத்துக்க புக்ஸ படிக்க எந்த அவசியமும் இல்லன்னு சொல்றவர் தான் பிஜேபியோட ஃபேவரட் ஹிந்து குரு. ஆனா ஆச்சாரியா பிரசாந்த் அவரு எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் முழுமையா படிச்சிருக்காரு. அதோட பகவத்கீதால இருக்கிற வேல்யூஸையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை ஆன்டி ஹிந்துவா மாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு வாட்ஸ்அப் மாஃபியா அஜெண்டாக்கு எதிரா நிக்கிறாரு. ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும்னு கேக்குறாங்க. இத அவமானப்படுத்துற மாதிரினா இதெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? கற்பனையில இருந்து தான் கிடைக்குது, வேற எங்க இருந்து? யூடியூபர்ஸே எக்ஸாம்பிளா எடுத்து பாருங்க. ஒருவேளை ஒரு யூடியூபர் நம்ம தாய் தங்கைகளை திட்டுறாரு, பெட்டிங் கேம்லிங் கேம்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்றாரு, இந்துக்களை தவறா வழி நடத்துறாரு, ஆனா அவர் முதுகுல ஜெய் ஸ்ரீராம்னு எழுதிக்கிறாரு. அப்போ வாட்ஸ்அப் மாஃபியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவரு தான் தெளிவான ஹிந்து. ஏன்னா அவரு தான் அவங்க அஜெண்டாவெல்லாம் வளர்க்க முடியும். ஒருவேளை நான் இங்க சுவாமி விவேகானந்தரை பத்தி பேசணும்னா, ஆதிசங்கராவோட டீச்சிங்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ராமாயணத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டத 2 டீடைல்டு வீடியோஸா பிரிச்சு பகவத்கீதாவோட மெசேஜஸ் உங்களுக்கு படிச்சு காமிச்சா இப்ப இந்த ஆட்கள் என்ன ஆன்டி ஹிந்துன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நான் இவங்கள மாதிரி பொய்யான தகவலை சொல்லல. வாட்ஸ்அப் மாஃபியா உங்களுக்கு கொடுக்கற ஒரு கர்வத்தை நான் இங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது. மக்கள் அவங்களோட மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயே அவங்களுக்கு கத்து கொடுக்கப்படுது. பல கதைகளை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு அவன்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுங்கிற கதை. அதுல அட்மாஸ்பியர் தூய்மை ஆயிடும்னு சொல்றாங்க. கோதி மீடியாவோட சேனல் ஒரு முறை ஒரு ப்ரோக்ராம நடத்தினாங்க. அதுல 10 கிராம் மாட்டு நெய்ல ரிட்டர்ன் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இத்தாலியோட ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஜிஹி பிகெட் சாணத்தை பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யை யாகத்துல போடுறதுனால 1 டன் ஆக்சிஜன் கிடைக்கும்னு பரிசோதனையில நிரூபிச்சிருக்காரு. நாம எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் கம்பஷன் நடக்கும்னு. அதுக்கப்புறம் தான் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா பார்ஷியல் பர்னிங்ல கார்பன் மோனாக்சைடு உருவாகும். அவங்க திரும்ப இந்த மாதிரி கிளைம்ஸை சொல்றாங்க. அது எதுக்காகன்னா இப்பதான் மக்கள் மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ண விரும்புவாங்க. ஜாதியை பத்தி பேசுறாங்கன்னா, ஹிந்து ரிலிஜியனை பத்தி பேசுறாங்கன்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது. என்ன மெசேஜ்ல நாங்க சொல்றோமோ அதை நீங்க நம்பணும். இதுல பாருங்க என்னென்ன பொய்ய பரப்பி இருக்காங்கன்னு. மாடு ஆக்சிஜனை கொடுக்குமா? இந்த லிஸ்ட்ல லேட்டஸ்டா வந்தவங்க பிரக்யா டாக்கூர். மாட்டோட யூரினை குடிக்கிறதுனால லங்ஸ்ல இருக்க பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னா இவங்க எந்த ஒரு ஸ்கிரிப்டையும் படிச்சதே கிடையாது. எந்த வேதத்திலேயாச்சும் எங்கேயாச்சும் எழுதியிருக்கா அவன்ல இருந்து ஆக்சிஜன் வர்றது, மாடு ஆக்சிஜன் கொடுக்குதுங்கிறது? எந்த வேதத்திலயும் அதுக்கான ஆதாரம் கிடைக்காது. ரிக்வேதத்தோட முதல் ஸ்லோகன்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க அவனோட அர்த்தம் என்னன்னு. அது நாம லார்ட் அக்னிக்கு பண்ற ஒரு வித பிரேயர். நான் அவனுக்கு எதிரா இல்ல. நான் என்னோட கல்யாணத்துக்கே அவன் பூஜை பண்ணிருக்கேன். நான் இந்த ஐடி செல்களும் வாட்ஸ்அப் மாஃபியாக்கள் அனுப்புற செய்திகளுக்கும் தான் எதிரானவனா இருக்கேன். அவங்க எல்லாருமே மக்களோட மைண்ட முழுசா சுவிட்ச் ஆஃப் பண்ண பாக்குறாங்க. இங்க இருக்கிற சயின்டிபிக்கல் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் உங்க மூளைக்குள்ளேயே மூடி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி யோசிச்சீங்கன்னா இவங்களோட வலையில நீங்க மாட்ட முடியாது. இங்க நிறைய பெண்கள் அவங்க காலில் மெட்டி போறத பாத்திருப்போம். ஏன்னா இது ஒரு கல்ச்சுரல் ட்ரெடிஷனா பாக்குறோம். உலகம் முழுக்க பல நாடுகள்ல இதை பார்க்க முடியும். ஏன் ஆப்பிரிக்கால கூட பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆனா இந்த சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ல கர்வம் எங்க இருக்குது? அதுல ப்ரைட் ஃபீலிங் கூட வரலையே. இப்ப வாட்ஸ்அப் மாஃபியா என்ன பண்ணும்? உங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொல்ல ஆரம்பிக்கும். ஆக்சுவலி மெட்டி போடுறதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இங்கிலீஷ் ஜாகரன்ல ஆரம்பிச்சு யூடியூப் சேனல்ஸ் வரைக்கும் இந்தியா டுடேல ஜக்கி வாசுதேவ் எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரே ஒரு காரணம் தான். உங்களுக்குள்ள இருக்கிற கர்வத்தோட ஃபீலிங்கை எழுப்பணும். அந்த கர்வத்தோட ஃபீலிங் நேஷனல் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல கிடைக்க போறதில்ல. ஜக்கி வாசுதேவ் அனுபம் கேர் கிட்ட பேசும்போது ஒரு முறை சொன்னாரு, உங்க பாடி மேல மெட்டல்ஸை ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ்ல வச்சோம்னா அப்போ நீங்க உங்க பாடியில இருந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பிரியவே முடியாது. ஒருவேளை உங்க உடம்புல
குறிப்பிட்ட ஒரு இடத்துல இரும்ப வச்சீங்கன்னா தப்பி தவறி கூட நீங்க சாக மாட்டீங்க. உன் பேச்சுல ஏதாவது சென்ஸ் இருக்கா? சில வாட்ஸ்அப் மெசேஜஸ் உங்களுக்கு சொல்லும், அதாவது நம்ம டோல இருக்கிற செகண்ட் ஃபிங்கர் அதுல இருந்து ஹார்ட்டுக்கு நரம்பு பாஸ் ஆகுது, அதுல யூட்டரஸ் கூட கனெக்டடா இருக்கு. தண்டிக் ஜாகரன் என்ன சொல்றாங்கன்னா இது மூலமா விமன் ஃபெர்டிலிட்டி அதிகமாகுமா. Zindagi.comல என்ன சொல்லிருக்காங்கன்னா இத போடுறதுனால யூட்டரின் அப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் குறையும்னு பேச்சு வாக்குல சொல்லிக்கிட்டே இவங்க எழுதிடுறாங்க. இத சயின்டிபிக் ஸ்டடிஸ் தான் ப்ரூவ் பண்ணுச்சுன்னு. சரி சொல்லுங்க, எந்த சயின்டிபிக் ஸ்டடி இதை ப்ரூவ் பண்ணுச்சுன்னு? இந்தியா டுடே அவங்க ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா இதை போடுறது மூலமா யூட்டிரஸோட பிளட் பிரஷர் செக்ல இருக்குன்னு, அப்புறம் பெண்களோட மென்சுரல் சைக்கிள் கண்ட்ரோல்ல இருக்குன்னு. அவங்க ஹெட்டிங்ல என்ன இருந்ததுன்னா பெனிஃபிட்ஸ் ஆஸ் பர் வேதாஸ். இந்தியா டுடே காரங்களே இதை கொஞ்சம் சொல்லுங்க, எந்த வேதத்தோட எந்த ஸ்லோகத்துல இதை எழுதியிருக்காங்க? இதுல உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது, ஏன்னா இது எழுதப்படவே இல்லை. 10வது படிச்ச எந்த பசங்களுக்கா இருந்தாலும் இது கண்டிப்பா தெரியும். நர்வ்ஸோட நெட்வொர்க் நம்ம உடம்பு பூரா கனெக்ட் ஆயிருக்குன்னு இது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயத்துல எந்த ஒரு சென்ஸும் இல்ல. அதாவது நம்ம டோவோட செகண்ட் ஃபிங்கர் மட்டும் டைரக்டா ஹார்ட்டுக்கு வருதான். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வேட்டையாடப்படுறவங்க பெரும்பாலும் படிக்காதவங்களா தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அவங்களோட நாலேஜை அப்ளை பண்ண தெரியலன்னா அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும் படிச்சிருந்தாலும் படிக்காதவங்களுக்கு சமமானவங்க தான். இன்னொரு கிளைம் வாட்ஸ்அப்ல பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா குங்குமம் வச்சுக்கிறதால நம்ம நெத்தியில இருக்கிற ட்ரைகமினல் நர்வ் பிரஸ் ஆகும், இதனால நம்மளோட சைனசஸ் கிளியர் ஆகிடும். இப்போ ட்ரைகமினல் நர்வ்ங்கிற பெரிய வார்த்தை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட மாணவர்களை கண்டிப்பா முட்டாளாக்கும். ஆனா ஆக்சுவலி நீங்க இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ட்ரைகமினல் நர்வ்ஸோட எண்ட் பாயிண்ட் இது நம்ம நெத்தியில இல்ல. ஆக்சுவலி இது ஐப்ரோஸ்க்கு மேல இருக்கு, சீக்ஸ் மேல இருக்கு, சின் மேல இருக்கு. இந்த டயக்ராம உங்களால பார்க்க முடியும். அதோட இந்த பாயிண்ட்ஸ்ல பிரஸ் பண்ணா சைனஸ்லாம் கிளியர் ஆகாது. இது பைத்தியக்காரத்தனம். உண்மையா குங்குமம் வச்சுக்கிறது உங்களோட ரிலீஜியஸ் கல்ச்சுரல் ட்ரெடிஷன். அதுக்கும் சில மகிமைகள் இருக்கு. கருப்புன்ற நாமத்தை பத்தி வசுதேவ உபனிஷத்துல எழுதி இருக்கு. இந்த 3 கோடுகள் 3 மூர்த்திகளோட ரிமைண்டர். பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதோட 3 ரியாலிட்டி, மாயா, பிரம்மா, ஆத்மா. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் அண்ட் ட்ரெடிஷனல் ரீசன். ஒருவேளை இந்த வாட்ஸ்அப்பை நீங்க நம்பினீங்கன்னா அப்புறம் இந்த சூடோ சயின்டிபிக் பைத்தியக்காரத்தனத்தை நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ரியலான ஸ்பிரிச்சுவல் ரீசனை நீங்க இக்னோர் பண்ணிடுவீங்க. அப்ப ஆன்டி ஹிந்து நான் கிடையாது. இந்த வாட்ஸ்அப் மாஃபியா தான் இருக்கிறதுலே பெரிய ஆன்டி ஹிந்து. பொய்யான கதைகளை சொல்லி எல்லா ஹிந்துக்களையும் தப்பான முறையில வழி நடத்துறாங்க. இந்த ஆளுங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல சயின்ஸை பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா நம்ம அரசாங்கத்தோட ரிசர்ச் பட்ஜெட் நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட சயின்ஸ் எந்தூசியாஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எதுக்கு இவ்வளவு கம்மியா அலாட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. 2021ல இஸ்ரேல் தன்னோட ஜிடிபில 5.5% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்றாங்க. சவுத் கொரியா தன்னோட ஜிடிபில இருந்து 4.93% செலவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால வாட்ஸ்அப் மாஃபியாவோட வலையில விழுந்தவங்க நம்ம ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணுங்கிறத கண்டிப்பா என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. செலவு பண்ணாதான் இந்தியா நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ண முடியும். இப்பதான் சயின்டிபிக் ப்ராக்ரஸா பார்க்க முடியும். கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அப்படி நடக்கும்போது நமக்கு ப்ரௌடா ஃபீல் ஆகும். இல்ல, அந்த ஆளுங்க ஏற்கனவே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல எந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்னா, மகனே நல்லா கஷ்டப்பட்டு படின்னு சொல்லுவாங்க. எந்த ஃபீல்டா இருந்தாலும் உன்னோட திறமையை காட்டி எங்களை நல்லா பெருமைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல எதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ்? இப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட 2 மெசேஜ் வந்திருக்கு. இத பாருங்க, இத படிங்க, உங்களை நீங்களே கர்வமா நினைச்சுக்கோங்க. இந்த பக்கம் மகன், அந்த பக்கம் அப்பா கர்வமா இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை தான், உன்னோட மூளையை பயன்படுத்த கூடாது, கேள்வி கேட்க கூடாது, எதையும் வெரிஃபை பண்ணவும் கூடாது. இங்க உங்களுக்கு கிடைக்க போறது நிறைய கர்வம். இந்த மாஃபியாவோட 2nd and 3rd and 4th டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஆழமா அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். நம்மளோட டூர் முழுமையா முடியறதுக்கு முன்னாடி நாம இந்த மாஃபியாவை அழிச்சாகணும். நீங்க மத்த வீடியோஸ்க்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நாங்க இப்பையில இருந்தே எங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிப்போம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பிஜேபியோட ஐடி செல்ல 10,000 பேர் சேர்ந்து இந்த மாஃபியாவை நடத்திக்கிட்டு வராங்க. ஆனா நண்பர்களே, நாம ஒன்னு சேர்ந்தா 1.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இங்க இருக்கோம். பிஜேபி ஐடி செல்காரங்க சம்பளத்துக்காக வேலை பார்க்கறாங்க, காசு கிடைக்கும்னு வேலை பார்க்கறாங்க. ஆனா நாம இத பண்றதுக்கான காரணம், நமக்கு இந்த பாரத தாய் மேல அக்கறை இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாற்றணும், நம்ம நாட்டு மக்களை இந்த பிரெயின் வாஷ்ல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால நேரடியா என்னோட பிளான் ஸ்டெப் 1, என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லனா கீழே இதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பெல் ஐகானை கண்டிப்பா அடிக்கணும். ஏன்னா நான் எப்பப்ப வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றேனோ இதை பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸ்டெப் 2, ஒவ்வொரு நாளைக்கு 1 இல்லனா 2 மெசேஜஸ் நான் இதுல அனுப்புவேன். அதுல இருக்கிற எல்லா 1.5 கோடி மக்களும்
100 கான்டாக்டுகளுக்கு இந்த மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணணும். நம்ம 1 கோடி மக்கள் சேர்ந்து மிஷன் 100 கோடி மக்களை அச்சீவ் பண்ணுவோம். இவங்க மாஃபியால சில ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை வாட்ஸ்அப்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம 1 கோடி மக்கள் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் 100 கோடி மெசேஜஸை சர்க்குலேட் பண்ணுவோம். நம்ம எந்த மாதிரி பேரலைய உருவாக்குவோம்னா இந்த வாட்ஸ்அப் மாஃபியாவோட பேரு 1 மாசத்திலேயே கரைஞ்சிடணும். ஸ்டெப் 3, ஒரு வேலை இவங்க யூடியூப் சேனலையோ இல்ல வாட்ஸ்அப்பையோ எடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா நான் ஒரு பேக்கப்காக எனக்கு iOSலயும் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர்லயும் ஒரு ஆப் இருக்கு. அதோட பேர் த்ரூராதி ஆப். இதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். பேக்கப்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட செய்தியை உங்ககிட்ட சேர்க்க முடியும். இந்த ஆப் நம்மளுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் சேனல் மாதிரி வேலை செய்யும். இங்க நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். அதோட நீங்க இந்த மெசேஜஸை உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸ்டெப் 4, நீங்களும் உங்க கேமராவை எடுங்க. பொய்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது அதை 1 மினிட் ஷார்ட் வீடியோவா எடுங்க. நான் தனியா ஒரு வாரத்துக்கு இவ்வளவு வீடியோஸ் தான் பண்ணணும்னு லிமிட் இருக்கும். ஒருவேளை நீங்களும் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப இவங்களோட பொய்களுக்கான ஃபேக்டரியை கண்டிப்பா நம்ம இழுத்து மூடிடலாம். உங்களோட வீடியோஸை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லனா ட்விட்டர்ல அப்லோட் பண்ணுங்க. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க #mission100crore. இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி நான் உங்களோட வீடியோஸை தேட முடியும். உங்களோட வீடியோஸையும் என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஷேர் பண்ணுவேன். அப்பதான் நம்ம 4 திசையிலையும் புரட்சியை உண்டாக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5, ஓட் போட மறந்துடாதீங்க. ஓட்டு போட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம நாட்டோட 100 கோடி ஓட்டர்ஸை போய் சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு நண்பர்களே. அரசியலமைப்பை காப்பாத்துங்க, ஜனநாயகத்தை காப்பாத்துங்க. இந்த செய்தியை நம்ம எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நம்ம நாட்டோட மக்களை மன அடிமைன்ற நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பர்கள். இதெல்லாம் பண்ணும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ, பகத்சிங், மகாத்மா காந்திஜி, டாக்டர் BR அம்பேத்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெய் ஹிந்த்.